சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி பண்ண மிகப்பெரிய தப்பு அழகிற தூக்கிட்டு வந்தது. இதனால நம்ம தமிழ் செல்வி பத்ரகாளியாக மாறி பார்த்தீங்கன்னா உன்னை விட மாட்டேன், யாரை கேட்டு என் குழந்தை தூக்கிட்டு வந்த, எதுவும் அழகர் இருக்கான்னு பொறுமையாக இருந்தால் நீ ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லி பல ஆறுன்னு ஒரு அறை விடுறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி வேறு வழி இல்லாமல் நீயே குழந்தைய எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் நான் வரமாட்டேன், என் குழந்தை இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து விடல. நம்ம ஈஸ்வரி குழந்தை தூக்கிட்டு கொடுத்துட்றாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்னையவா அடிக்கிற அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் சொல்றாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்த. ஆனா இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரிய பொழந்து கட்ட போறாங்க. ராஜாங்கமும் சேதுவும் சேர்ந்துக்கிட்டு பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கிறாங்க. இது நடந்தது எங்க மேலதான், எங்க பக்கம் தான் தப்பு இருக்கு, நாங்க இப்படி பண்ணிருக்கூடாது, தகவல் சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ் செல்வி இதுக்கு மேல இப்படி நடக்கவே கூடாது, என் குழந்தைங்க இப்படி நடந்தா 2 பேரும் என்கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துல சொல்லிடுறாங்க. சரி இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து அழகரை கொடுத்துட்டு மீனாட்சியை வாங்கிட்டு நம்ம தமிழ் செல்வி வீட்டுக்கு போறாங்க. ஈஸ்வரி பண்ண எல்லா வேலையும் ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் தெரிய வருது. ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. வீட்டுல உள்ள எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க, நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அழகர் நம்ம வீட்டுக்கு வரணுமே, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அக்கறைக்கிற மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி பேசவே முடியல, வாயடிச்சு போய் நின்றுடுறாங்க. எல்லாரும் கேள்வி கேட்டல. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செல்வி எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற உண்மை தெரிய ஈஸ்வரி வீட்டை விட்டே துரத்துனா ரொம்ப சூப்பராக இருக்கும். பொறுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்க இருக்குன்றது.